கட்சியினுடைய தலைவர் விஜய் ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு அப்புறமா தொடர்ந்து மக்களை சந்திக்கவே இல்லையே. இந்த மாசம் ஃபுல்லா ஒரே அமைதியாகவே இருக்கே. என்ன நடக்குது? எதனால அமைதியா இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்படி பல கேள்விகளானது எடுத்து முன்வைக்கப்பட்டது. இந்த விளைவாக தற்போது வெள்ளிக்கிழமை அன்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கை எதை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தவேக கட்சியினுடைய எலெக்ஷன் கேம்பெயின் கமிட்டி தேர்தல் பிரச்சார குழுவை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சார குழுவை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளிலையும் ஸ்டேட் வாரியா டிஸ்ட்ரிக்ட் வாரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பிரச்சாரத்துல என்னென்ன சொல்லணும், பிரச்சாரங்கள் எப்படி மேற்கொள்ள போறாரு, எப்போ மேற்கொள்ள போறாரு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க வேண்டியதுதான் இந்த கமிட்டியினுடைய வேலை. இந்த கமிட்டியில கிட்டத்தட்ட 10 பேர் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. 10 பேர்ல தவேக கட்சியினுடைய முக்கிய தலைகளாக இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஸ்டேட் வாரியா டிஸ்ட்ரிக்ட் அப்படி ஒவ்வொரு தொகுதிகளையும் 234 தொகுதிகளையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்பப்போ எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையானது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கன்சல்டேஷன் மீட்டிங்ஸா இருக்கட்டும், பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து என்னடா இந்த ஜனவரி மாதத்துல எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகளானது எடுத்து முன்வைக்கப்பட்டு இப்போ தற்போது இல்ல நாங்க தேர்தல் வேலைகள்ல இறங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. ஜனநாயகன் பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய சென்சார் இஷ்யூ பிரச்சனை அப்படின்னு வந்த போது தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குழுவை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுல 12 பேரை வந்து நியமிச்சிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு அறிக்கையானது வெளிவந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு அறிக்கையானது வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க தவேக மத்தியில இருந்து ஒரு சைலன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. தொண்டர்கள் வந்து வீரியமாக செயல்படுறதுக்கான ஆக்ஷன்ஸை எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தலைமை என்னவோ ஒரு அமைதியை தான் விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியானது வருது. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல இருந்து விஜய் அவர்கள் மத்தியில இருந்து ஒரு அமைதி தான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில விமர்சனங்களானது தவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வந்து விஜய் அவர்கள் ஒரு கோலாகலமாக ஒரு கொண்டாட்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க தவேக கட்சியின் சார்பில் இருந்து. அதே மாதிரி இஃப்தார் நோன்பையும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. ஆனா இப்போ தை திருநாளான பொங்கலானது நடந்து முடிஞ்சது. இந்த பொங்கல் விழாவை வந்து விஜய் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலையே, ஒரு போட்டோகிராஃப் கூட வெளியாகல. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ பொங்கலை வந்து ஏன் கொண்டாடாம தவறினாரு விஜய்? கிறிஸ்துமஸும் இஃப்தாரையும் வந்து செலிப்ரேட் பண்ண விஜய் அவர்கள் ஏன் பொங்கலை செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறாரு? வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொன்னாரு. தை மாதம் ஆண்ட இன்றைக்கு தான் வந்து புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வந்து சொல்லியிருந்தாரு. தமிழ் புத்தாண்டு வந்து இன்னைக்கு இந்த இப்போ சொன்னது அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது. அது வந்து ஒரு மைலேஜை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து பொங்கல் விழாவை வந்து கொண்டாடவே இல்லையே. இப்போ கிறிஸ்துமஸையும் இஃப்தாரையும் கொண்டாட தெரிஞ்ச விஜய்க்கு ஏன் வந்து பொங்கலை வந்து கொண்டாட தெரியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளானது எடுத்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதற்கு உங்கள் பார்வையில் இந்த கேள்வி வந்து சரியானதா, இது நியாயமான கருத்தா அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கரூர் ஸ்டாம்பீட்காக சிபிஐ வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அழைச்சு அது வந்து ஏற்கனவே சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பொங்கல் விழாவுக்கு அப்புறமா நாங்க வந்து மறுபடியும் அடுத்த என்கொயரியை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா பொங்கலுக்கான எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லை அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்வி பொருளா மாறி இருக்கு. ஸோ இந்த அமைதிக்கு காரணம் வந்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், அதே மாதிரி ஜனநாயகனினுடைய டிலே ஒரு பக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விஜய்க்கு போயிட்டு இருக்க காரணத்தினாலேயே இந்த மாதம் ஒரு அமைதியான மாதமாக தலைமையில இருந்தது அப்படின்னா தவேக சேர்ந்த தொண்டர்களே வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் சந்திப்பு இதெல்லாம் வந்து டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது. ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் என்கொயரிக்காக வந்து சிபிஐ வந்து அழைச்சிருக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சேலம்ல அவருடைய மக்கள் சந்திப்பு தொடர போறாரு அப்படின்ற தகவலானது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு சேலம்ல தான் அடுத்த கட்ட விஜய் அவர்களுடைய நடவடிக்கையானது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸா இருக்க விரும்புறீங்க, யாரெல்லாம் தேர்தல் போட்டியிட விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய என்ரோல்மெண்ட்டை ஆன்லைன்ல பண்ண சொல்லி தவேக தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும் செய்திகளானது கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம், அதாவது அவருடைய ஃபேன்ஸ் கிளப்ல தொடங்கி இது வரைக்கும் மக்கள் பணி வந்து விஜய் அவர்கள் சார்பாக என்னென்ன பண்ணப்பட்டிருக்கு, அவருடைய ஃபேன்ஸ் கிளப்லயே எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க, யார் அதிக உழைப்பு போட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய பணிகளை மென்ஷன் பண்ணி நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி வந்து தவேக
கட்சியில இருந்து சொல்லப்பட்டிருக்கதாகவும் செய்திகளானது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? பொங்கல் செலிப்ரேட் பண்ணாம இருந்ததுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? இல்ல இத வந்து கேட்கக்கூடிய இந்த கேள்வியானது நியாயமானதா? இப்போ விஜய் அவர்கள் வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஆன்லைன்ல வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கிறத பத்தியும் செய்தி கிடைச்சிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.